ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க. நம்ம பெண்டிங் ப்ளவுஸு எவ்வளோ இருக்குது, அதை நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணி நம்ம அந்த பெண்டிங் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்குமே பெண்டிங் ப்ளவுஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணலாம், நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய பிளானையுமே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது இது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நம்ம பெண்டிங் ப்ளவுஸை முடித்து எடுத்து வைக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வேலை ரொம்ப பிஸியாக வரப்போகுது. அதனால் நீங்கள் முன்னாடியே நீங்கள் பெண்டிங் ப்ளவுஸ்லாம் முடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்குமே உடம்பும் முடியாது. நம்ம அவங்களது கொடுப்போமா இல்லை பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கிறத கொடுப்போமா அப்படின்ற மாதிரி நமக்கே மைண்ட் ப்ரெஷர் பயங்கரமாக ஆகிடும் இல்லையா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இப்போவே நீங்கள் பெண்டிங் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இப்போலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க. நான் போன வாரமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுங்காட்டி எனக்கு அர்ஜெண்ட்டாக முகூர்த்த துணிலாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா இப்போது காலையில் எடுத்துன்னு கொடுத்து ஈவினிங் வேணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், அவங்கக்கிட்ட போயிட்டு என்னால் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ முடிஞ்சிடுச்சு, வந்தாங்கன்னா டெலிவரி பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். இப்போ கொக்கி பசங்க கட்டிகிட்டு இருக்கிறாங்க. பசங்க எனக்கு ஓரளவுக்கு அந்த சண்டே சனி ஞாயிறு லீவ் வருது, இப்போ எதனா கவர்மெண்ட் லீவ் வருது அப்படின்னா பசங்க எனக்கு ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டி கொடுத்துருவாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செய்கிறதுனால அவங்களுக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க மட்டுமே கொக்கி காஜா கட்ட மாட்டாங்க. இங்கே எல்லாருக்குமே மிஷின் காஜாலாம் செட் ஆகாது, கை காஜா தான் கேட்பாங்க. அப்போ ஒரு பையன் கொக்கி கட்டிடுவார், ஒரு பையன் காஜா கட்டிடுவார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆள் இல்லைனாலும் வீட்டில் பசங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீட்டிலன்னு போது பசங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, சாப்பாட்டு வேலையை பார்த்துப்பாங்க. வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வீட்லேயுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு பசங்கள்லேருந்து வீட்டிலேருந்து எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒரு ப்ளஸ் தானே. நம்மளால் இந்த ஃபீல்டில் கொஞ்சம் நம்மளால் சாதிக்க முடியுது அப்படின்னா, ஒரு 10 ரூபா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே சம்பாதிக்க முடியுது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. நான் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால் வர கஸ்டமருக்கு நான் அந்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னா, நான் வீட்டு வேலைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. நான் வீட்டில் வேலைன்னு அதிகமாக செஞ்சதே கிடையாது. நான் என்ன சொல்லுவாங்க, நான் சும்மா வீடியோக்கோசம் சொல்ல, நான் தொடப்பத்தை பெருக்கியே நான் திருத்திட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. எப்போனா எக்கு தப்புக்கு பெருக்குவேன், அவ்வளோதான். மற்றபடி பசங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க, வீட்டில் இருக்கிறவரும் கூட மாட செய்வாங்க. நான் எனக்கு பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால காலைல எழுந்திரிச்சி பாத்திரம் துளைக்கிக்கிட்டு நம்ம அந்த லஞ்சு செய்கிறோம் பார்த்திங்களா, ஒரே வேலையாக தான் செய்வேன். காலையில் எல்லா வேலையுமே முடிச்சுடுவேன். அப்போவே நான் வீட்டு வேலைங்கள்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் நான் மிஷினில் உட்காடுறேன் அப்படின்னா நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்கிறாங்களோ இல்லை குழம்பு மீதி இருக்குன்னா இல்லை சாப்பாடே வடிக்கிறாங்களோ இது எல்லாமே வீட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்துப்பாங்க. எனக்கு டீ போட்டு கொடுக்குற வரைக்குமே நான் காலைல உட்காடுறேன் அப்படின்னா நைட்டு 9 வரைக்குமே நான் மிஷினில் தான் உட்காந்துருப்பேன். அது வரைக்கும் என்னென்ன வேலைலாம் இருக்கோ எல்லா வேலையுமே பசங்க வீட்டில் இருக்கிறவர் தான் பார்த்துப்பாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் வீட்டு டென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இது போலலாம் எத்தனை பேருக்கு வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்மே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் நிறைய பேர் கஸ்டமர்கிட்ட நான் துணி வாங்கி அவங்க கேட்குற நேரத்துக்கு என்னால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பெண்டிங் ப்ளவுஸே ஒரு 20 ப்ளவுஸ் இருக்குது. நான் இன்றைக்கி கொடுக்க வேண்டியது மட்டும் ஒரு 6 ப்ளவுஸ் இருக்குது. 6 ப்ளவுஸில் இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு வீடியோ பேசுகிறேன் பாருங்கள். இது வரைக்கும் நான் 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். காலைல எந்திரிச்ச உடனே ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சேன். ஒரு 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் அப்புறம் காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு லஞ்ச், இன்றைக்கி சண்டே இல்லையா, லஞ்ச்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து இந்த ஒரு ப்ளவுஸையும் முடிச்சுட்டேன். இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் மீதி ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன்னா அப்படின்னாக்கா அந்த இன்றைக்கான வேலை முடிஞ்சிடும். இப்படி தான் போயிட்டுருக்கு ரொட்டீனாக. இன்றைக்கி மட்டும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பெண்டிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் என்னென்னலாம் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றதுமே உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன்.
நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து இதுபோல் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து நிறையாவே ஸ்டிச் பண்ண முடியுது. அதனால தான் உங்ககிட்ட நானுமே சொல்லி பார்க்குறேன். நீங்களுமே அதுபோல் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணேன் அப்படின்னா, 5 மணிக்கு அலாரத்த வச்சேன். 5 மணிக்கு வச்சுட்டு 5 மணிக்கு அலாரம் அடித்தவொடனே எந்திரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி வர்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுது. 1/2 அன் ஹவர் ஆனதுக்கப்புறம் 5:30 மணிக்கு உட்காரோம் அப்படின்னா 5:30, 6:30, 7:30 இந்த 3 மணி நேரத்தில் உட்காந்து நம்மளால் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண காலை டைமுன்றதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பு இருக்குது. நமக்குமே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுனால நான் வந்து நைட்டே வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருவேன். எவ்வளோ நம்ம நாளைக்கு கொடுக்க வேண்டியது இருக்கோ எல்லாமே கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் உட்காந்தோம் ஒரு 7:30 மணி வரைக்கும் நான் உட்காந்து கடன்னு உட்காந்து எவ்வளோ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சு வந்து பசங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்கு என்ன தோசை கீசை கேட்குறாங்கன்னா ஊற்றி கொடுத்து அவங்கள கிளப்பி அமுச்சு விட்ருவேன். அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து மறுபடியும் வந்து நான் குளிச்சுட்டு லஞ்செலாம் செய்கிற இந்த கேப்பில் எல்லாமே ஒரு 10-10:30 முடிஞ்சிடும். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மறுபடியும் வந்து மிஷினில் உட்காடுறேன் பார்த்திங்களா. மீதி நான் கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே ஒரு ஆஃப் டேவில் லன்ச் டைமுக்குள்ளார நான் கட் பண்ணி வச்சது எல்லாமே அன்றைக்கி 1 டே ப்ளவுஸை முடிச்சுடுவேன். அப்புறம் லன்ச் டைமுக்கு போய் வரோம் பார்த்திங்களா, அந்த கேப்பில் ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்தோம்னா மணி ஒரு 8-8:30 வரைக்குமே நான் அந்த கட்டிங் போட்டு வச்சுருந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே முடிச்சுடுவேன். இது எல்லாமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது இதுக்கு நடுவில் ஏதாவது நம்ம ஸ்டிச் பண்ணது யாராவது அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே ஒரு அர்ஜென்ட் துணியை மட்டும் நம்ம கொக்கி கட்டி எடுத்து கொடுத்துருவோம் அவங்களுக்கு. மீதி இருக்கிறத வந்து பசங்க ஈவினிங் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா கொடுப்பேன். இல்லை அவங்களே கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்குது, இல்லை ஏதாவது எக்ஸாம் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குதுன்னா நான் வந்து அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் பசங்கக்கிட்ட எதுவும் சொல்லிக்க மாட்டேன். நானே உட்காந்து எனக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ஒதுக்கி நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருந்து அப்போ தான் வந்து உட்காந்து எல்லாத்தையுமே கொக்கி கட்டி எடுத்து வச்சுருவேன். இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டுருக்கும். பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கும்போது நான் கொக்கி கட்டி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன், நாளைக்கு காலைக்கு என்னென்னலாம் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வைக்கணும், நாளைக்கு காலைல நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு பார்ப்பேன். அந்த டைமில் தான் வந்து எதுக்கெல்லாம் லைனிங் இருக்குது லைனிங் இல்லை அப்படின்றதையுமே பார்த்து லைனிங் இல்லை அதெல்லாம் போய் வாங்கியாந்து வச்சுருவேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் படுக்கிறதுக்கே மணி 11 மேலே ஆகிடும். 11க்கு மேலே அதுக்கப்புறம் நம்ம படுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறோம். இல்லை இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டே இருக்கும் பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கும்போது. அதே வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னாக்கா நான் அதிகாலையில் எந்திரிக்க மாட்டேன். நான் எப்பயும் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒர்க்கு மட்டும்தான். காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கு வந்து உட்காடுறேன் அப்படின்னா அது கண்டினியூஸாக ஈவினிங் வரைக்குமே உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். எனக்கு வந்து உட்காந்து எந்திரிக்கிற பழக்கமும் பிடிக்காது. காலைல உட்காரோன்னா கடன்னு உட்காந்து ஏன்னா என்னால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க காலைலேருந்து மதியம் வரைக்கும் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிறேன் ஒரு 4 ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமாண்டுமே ஒரு சில பேர் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ஒர்க்கு வந்து எப்பயுமே எந்த நாள்லையுமே வந்து முகூர்த்த நாள் அப்படிலாம் கிடையாது. எந்த நாள்லையும் எனக்கு ஒர்க்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எப்பயுமே ரொட்டீனாக எனக்கு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நான் வந்து டெய்லியுமே நம்ம வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம் இல்லை வந்து ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறோம் ஏதாவது ஒரு ஜாப் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம ரொட்டீனாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போமோ அந்த ரொட்டீன் ஒர்க் என்கிட்ட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து எனக்கு இது நம்ம வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நான் வந்து எப்படி ஒர்க்குக்கு நம்ம கிளம்புறதுக்கு போகிறோமோ அது போல் தான் நம்ம கிளம்பி வந்து மிஷினில் வந்து உட்காந்துடுறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ரொட்டீனாக ஒர்க் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இன்னும் நமக்கு ஒரு வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து அனுபவித்த வரைக்கும் தான் இதை சொல்கிறேன். நான் கடை வச்சுருக்கும் போது என்னென்னா ரெஸ்ட் ரூம் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அது ஒரு மாதிரி யூரின் அடக்கி ஒரு மாதிரி கை காலெலாம் வீங்கி போய் உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சு. அதுதான் வந்து பிரச்சனைன்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து எதையோ போட்டு குழப்பிக்கிட்டே எனக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசித்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நமக்கு கஸ்டமர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீ பாத்ரூம்லாம் சரியாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு இந்த மாதிரி காலைல வந்து உட்காந்தேன்னா
ஆனால் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது, லஞ்சுமே எடுத்துன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணினாக்கா அது வந்து உனக்கு உடம்புக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கும், இது மாதிரிலாம் பண்ணாத, முடிஞ்ச வரைக்கும் நீ கடையை சாத்திட்டு மதியத்தில் போய் சாப்பிட்டுட்டு நீ ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா உனக்குமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நீயுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவேன், இதுவுமே கொஞ்சம் உனக்கு உடம்புக்குமே நல்லது, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் கடையில் இருக்கும்போது இதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து நார்மலாகவே இது போல் வந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்து வராமல் நார்மலாக ஆயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு இதுதான் எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா நான் வந்து நிறைய தண்ணி தண்ணி குடிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு 1.5 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுங்காட்டி நான் வந்து மறுபடியும் ரெஸ்ட் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிருவேன். இது மாதிரி இருக்கிறதுனால எனக்கு மெயினாக வந்து இந்த ஒரு பெனிஃபிட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியமாக இருக்குது. அதனால தான் எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் ப்ளஸ்ஸாக இருக்குது. மற்றபடி கடைக்கும் வீட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்க போனால் ஒன்றுமே இல்லை சிஸ்டர். நான் அங்கே எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே தான். ஒரு சில பேர் கேட்குறாங்க, வீட்டில் இருந்தால் எனக்கு உடம்பு வந்து முடியல அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா, உங்கள் தொழில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உடம்பு முடியலையோ நீங்கள் எங்கன்னா வெளில போனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது. எதனால் அப்படின்னா எனக்கு வந்து நார்மலாக வந்து துணி வந்து வருது அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே. எனக்கு வந்து ரெகுலராக துணி வந்து ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 3 கஸ்டமர் 4 கஸ்டமர் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்றதுனால என்னால் வந்து அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவும் முக்கியத்துவம் தருவேன். இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, இப்போ கூட அக்கா வந்து ஊர்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, இது போல் வந்து ஊருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுமே எல்லாம் ஓகே அப்படின்ட்டாங்க, 2 டேஸ் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து முகூர்த்த நாள் இருக்குது, நம்மளுடைய வேலை இருக்குது, இந்த வேலையை நம்ம விட்டுட்டு போக முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய சூழ்நிலையை நம்ம யோசித்து செய்கிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து வேறு ஒருத்தங்கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா. அதனால் வந்து நம்மளுடைய சூழ்நிலையை மட்டும் நம்ம இதில் வந்து எடுத்துக்கக்கூடாது. நமக்கு வந்து கஸ்டமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இவ்வளோ கஸ்டமரை நான் தக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம இந்த கஸ்டமர் பிக்கப் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளத்துக்கோசம் நம்ம வந்து அதை நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரை யோசித்து பார்க்கணும். நமக்கு வருமானமே இந்த கடை வந்து அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து கை கொடுத்து தூக்குது, நம்ம குடும்பத்தை ஓரளவுக்கு நம்ம இன்றைக்கி ரன் பண்ணிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போது அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப அதிகமாக நான் கொடுத்தே ஆகணும். பசங்கக்கிட்டையுமே சொன்னால் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்புறம் அக்காவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், இது போல் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு. சரி பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி தான் நான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நானுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், எந்நேரமும் மிஷின்லேயே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் நானுமே யோசிச்சு சரி ஓகேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா முகூர்த்தத்துக்கு துணி வந்துக்கிட்டே இருக்குது, நமக்கு அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் அப்புறமேட்டு அக்கா கிட்டேயுமே ஃபோன் அடித்து சொல்லிட்டேன். இதுபோல் நீங்களாம் எத்தனை பேர் கொஞ்சம் வெளில போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு துணி வந்ததுன்னா நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து அது ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோவை பற்றியான கருத்து உங்களுக்கு எதனா பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்னலாம் இதில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதெல்லாம் உணர்வுபூர்வமாக அனுபவிச்சது தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த ப்ளவுஸ் பாருங்கள், சிம்பிளாக கல் லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நானுமே வச்சு தச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.